12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் நற்பெயர் பாடம் 4ல் 5வது பயிற்சி வினா. கூட்டாண்மை அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வணிகத்தின் விவரங்கள் பின்வருமாறு. ஈட்டிய லாபங்கள் 2016ல் 25,000 ரூபாய், 2017ல் 23,000 ரூபாய் மற்றும் 2018ல் 26,000 ரூபாய். 2016ஆம் ஆண்டின் லாபத்தில் திரும்ப நிகழா வருமானம் 2,500 சேர்ந்துள்ளது. சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்ததால் 2017ஆம் ஆண்டின் லாபத்தில் 3,500 குறைக்கப்பட்டுள்ளது. சரக்கிருப்பு காப்பீடு செய்யப்படவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் காப்பீடு செய்வதென முடிவு செய்யப்பட்டது. அதற்கான காப்பீடு கட்டணம் ஆண்டுக்கு 250 என மதிப்பிடப்பட்டது. 3 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். இங்கே 2016 2017 இதெல்லாம் சேர்ந்துருக்கு, இதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம 3 காலமாக பிரிச்சிருக்கோம். 2016 2017 2018. ஃபஸ்ட்டு எப்போதும் போல் லாபத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 25,000 ரூபாய், 2017 23,000 ரூபாய், 2018 26,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. திரும்ப நிகழா வருமானம் 2016 தான் சேர்ந்துருக்கு 2,500. திரும்ப நிகழா வருமானத்தை மைனஸ் பண்ணணும். 25,000ல் 2,500 மைனஸ் பண்ணால் 22,500 கிடைக்கிது. 2017 எதுவுமே இல்லை, அதனால் எதுவுமே போடல, அப்படியே இறக்கிக்கிறோம். அடுத்து சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்ததால் 2017ஆம் ஆண்டின் லாபத்தில் 3,500 குறைக்கப்பட்டது. அதை ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. அசாதாரண நட்டங்கிறதுனால ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. எதுலனா 2017 3,500, இது 23,000த்தையும் 3,500 ப்ளஸ் பண்ணால் 26,500. இங்கேருந்து இறக்குனா 22,500, இங்கே 26,000 ரூபாய் 2018. இப்போ சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும்னா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இங்கேருந்து நம்ம லாபம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த 3 லாபத்தையும் போட்டுட்டு டிவைடட் பை 3. எத்தனை ஆண்டு இருக்குன்னா 3 ஆண்டு இருக்குது, அதனால் 3 போட்டுக்கிறோம். இந்த லாபத்தெல்லாம் கூட்டினா 75,000 ரூபாய் வருது. 75,000 டிவைடட் பை 3 போட்டால் 25,000 ரூபாய் வருது. அடுத்து கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சரக்கிருப்பு காப்பீடு செய்யப்படவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் காப்பீடு செய்வதென முடிவு செய்யப்பட்டது. அதற்கான காப்பீடு கட்டணம் ஆண்டுக்கு 250 என மதிப்பிடப்பட்டது. நம்ம இன்சூரன்ஸ் இப்போ பண்ணலை, ஆனால் எதிர்காலத்தில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்சூரன்ஸ்க்கு 250ன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த 25,000ல் 250 மைனஸ் பண்ணால் 24,750. இதுதான் சராசரி லாபம் 24,750. அடுத்து நற்பெயர். சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிச்சது 24,750. கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சம்மில் கொடுத்துருப்பாங்க 2, 49,500 நற்பெயர். நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. சராசரி லாபமும் நற்பெயரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.